ரஞ்சிதா விஷயத்துல நாம நிறைய பேசிட்டோம். கல்யாணமானதை மறைச்சிட்டானதானே நீங்க அவ மேல கோவப்பட்டீங்க. அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லியும் உங்க கோவம் இன்னும் குறையவே இல்லை. ரஞ்சிதாவால தான் உங்க பையன் உங்க வார்த்தையை மீறி நடந்துக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்க. என் மேல வர வேண்டிய கோவம் தான் அவன் மேல திரும்பி இருக்கு. அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா அவ கேரக்டர் எப்படிமா உங்களால தப்பா நினைக்க முடியுது? அவ வாடகைக்கு குடியிருந்தப்ப கூட நீங்க தான் அவ கூட நிறைய பழகி இருக்கீங்க. கர்ப்ப விஷயத்துல போயிட்டு அவ பொய் சொல்லுவாளா? அந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்றதுதாமா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என்ன தவிர அவ இன்னொருத்தன் கூட பழகி இருக்கான்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புமா. யாருக்கோ உருவான குழந்தைய அவ ஏன் குழந்தைன்னு சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி அப்படி யோசிக்கிறதே கேவலமா இல்லையாமா? அம்மா, ரஞ்சிதா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. நானும் அந்த பொய்ய நம்புற அளவுக்கு முட்டாள் இல்ல. அம்மா, இந்த விஷயத்துல நீங்க ரஞ்சிதாவை நம்ப மாட்டீங்க, என்ன கூட நம்ப மாட்டீங்க. என் வாழ்க்கையில நான் அதிகமா நம்புறது என் பையனை தாண்டா. அந்த நம்பிக்கையில தான் அவ கர்ப்பத்துக்கு நீ காரணமா இருக்க மாட்டேன்னு நான் உறுதியா இருக்கேன். உனக்கு வேணா அது அசிங்கமாவும் கேவலமாவும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் நிஜம். அந்த ரஞ்சிதா உங்களுக்கு சாதகமா பேசிட்டு போனாலும் குழந்தை விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும். ரஞ்சிதாவை விரட்டிட்டு நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதையும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நீ இந்த அம்மாவை மோசமானவன்னு நினைச்சுக்கோ. அம்மா, நான் இவ்ளோ தூரம் பேசியும் நீங்க நினைக்கிறதுதான் சரின்னு நீங்க பிடிவாதமா பேசுறீங்களே. நீங்க ரஞ்சிதாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதால பாதிக்கப்பட போறது ரஞ்சிதா வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். அத மறந்துடாதீங்கம்மா.